ஒரே காதல் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ மகாநதி சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்கச்சக்கமான காதல் திருப்பங்கள்லாம் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி இப்போ பாதி வழியில் வந்து காவேரியை நிறுத்தி விஜய் பேச ஆரம்பிச்சு, என்ன வாங்கிட்டு போகிற காய்கறிலாம், ஓ எனக்கு பிடிக்கும் மாமாவுக்கு பிடிக்கும் காலிஃப்ளவர் வாங்கிட்டு போறியா, என்ன மாமா இங்கே வருத்தத்தில் இருக்கேன், வெயிட்டே குறைஞ்சிட்டான் 1/4 கிலோ, நீ என்னன்னா வந்து இதெல்லாம் தீனியெல்லாம் வாங்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் ஓ இது வந்து யாருக்கு, எங்களுக்கு ஏதோ ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை அப்படின்னு இவங்க பேச உடனே இல்லை எனக்கு புரியுது யாருக்கு, இது நர்மதாவுக்கு தானே அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காரு. கேட்டு எல்லாம் முடிச்ச உடனே இப்போ கடைசியில் இவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க காவேரி அப்படின்னா, தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணிட்டு போயிடுங்க, இங்கே இருக்க வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு உங்க மேலே வெறுப்பு தான் வரும் அப்படின்னா, இவர் ஒன்று அதெல்லாம் போகவே முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், அவங்க மனசை வந்து ஜெயிச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி வந்து பொண்டாட்டி இல்லைன்னா நான் எவ்வளோ இழைச்சி போயிட்டேன் தெரியுமா அப்படின்னா, அப்புறம் எதுக்கு இப்போ பிரியாணி வாசம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க இவங்க. அது ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் சாப்பிட்டேன் நான் அப்படின்னு இவர் வந்து மாற்றி பேசிக்கிட்டு இருக்க. பேசி முடிச்சதுக்கப்புறமா வந்து புதுசாக வேணால் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், கான்ட்ராக்ட் போட்டு நம்ம வந்து பேசாமல் 100 வருஷ கான்ட்ராக்ட் என் கூட ஒய்ஃபாரு அப்படின்னா வந்து ஓ அப்போது நான் நடிக்க தான் செய்யணுமாங்கிறாங்க இவங்க. நடிக்கிறது மட்டும் தான் தோணுதா, 100 வருஷம்னு சொன்னேன் அது உனக்கு தெரியலையா அப்படின்னு வந்து பேசி அப்படியே காதலை வெளிப்படுத்துறாரு. அவங்களுக்கும் புரியுது, ஆனாலும் வந்து அவங்க அம்மாவுக்காக அக்செப்ட் பண்ண மாட்டாங்களாம். அவங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு சுத்தமாக இன்னமும் புரியவே இல்லது, அந்த லாஜிக் எனக்கு புரியலங்கிறதா என்னுடைய மிகப்பெரிய ஒரு கொஷினாக இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் நீ வேணா எனக்கு சமைச்சு கொடுத்துறியா, 50,000 ரூபா கொடுத்தனா, அந்த பழைய வேலைக்கு வந்துடுறியாருன்னா என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காரு இவருக்கு. ஆனால் வந்து எந்த நேரத்தை எப்படி பேசணும்னு தெரிலங்கிறது மட்டும் நமக்கு நல்ல தெளிவாக தெரியுது. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இவங்க இப்போ சாரதாவும் குமரனும் கிளம்பி போய் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட இந்த பையன் சரியில்லை, வெளில நிற்கிறான், எங்களை பார்த்து பேச வரான், அவனை காலி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இந்த அளவு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் யார் வந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் வேணால் காலி பண்ணிட்டு போங்கன்னு சாரதா வாயடைச்சு போய் கிளம்பி வந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் குமரன் அந்த டிசைனர் பொட்டிக் வந்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அது விஜயோட ஐடியான்னு சொல்கிறாரு. எல்லாரும் பாராட்டுறாங்க, ஆனால் சாரதா மட்டும் முடிக்கிறாங்க, ஏதோ சாரதா தான் லவ் ஃபெயிலியரில் இருக்க மாதிரி. உடனே இப்போ வந்து கடைசியில் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து அதெல்லாம் வச்சிடலாம், பேர் சூப்பராக வச்சிடலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி மாடலுக்கு ஆடெல்லாம் கொடுக்கறதோட அந்த ஒரு போர்ஷன் முடியுது. இதுக்கு நடுவில் விஜய் திடீர்னு கத்துறாரு. ஏன்டா கத்துறாருன்னு பார்த்தா அவர் கையில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி உங்களை வர வைக்கலான்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்கன்னா ஏதோ பண்ணிருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.